கோவை சரவணபீடம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. துல்லிய ஜாதகம் மற்றும் ஆன்மீக குறிப்புகளை அறிய நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம். இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களெல்லாம் சரவணபீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவணபீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே விருச்சிகம் லக்னம் ராசியில் பிறந்தவர்களுக்கு 9 கிரகங்களின் தசா புத்தி பலன்கள் என்ன என்பதை பற்றி சொல்லவிருக்கின்றேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் பிறந்தது முதல் ஆயுட்காலம் வரை நிகழக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும், அவனுடைய பிறந்தது முதல் ஆரோக்கியம், கல்வி, ஆயுள் பலம், தொழில், திருமணம், உத்தியோகம், சொந்த தொழில், இந்த மாதிரி வீடு கட்டுற யோகம், வாகன யோகம், எல்லா சம்பவங்களுமே நடத்தக்கூடியது தசாபுத்திகள் தான். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடியது அவன் பிறந்த முதல் ஆயுட்காலம் வரை வரக்கூடிய ஒவ்வொரு கிரகத்துடைய தசாபுத்திகள் தான் அவனுடைய முழு பலனை தீர்மானிக்குது. அப்ப தசாபுத்திகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முக்கிய பங்கு அப்படின்னா, விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு பிறந்தது முதல் ஆயுட்காலம் வரை வரக்கூடிய தசாபுத்திகள் என்னென்ன பலன் செய்யும், எந்த கிரகம் நல்லது, எந்த கிரகம் கெட்டது என்பதை பற்றிய ஒரு பதிவு என்கிறதுனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் வரும், அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. விருச்சிகம் காலபுருஷனுடைய 8ஆவது வீடு. விருச்சிகத்தினுடைய கிரகம் செவ்வாய். இவர்கள் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். வேகம், கோபம், பிடிவாதங்கள் இதெல்லாம் இவர்கள் இயற்கையிலே கூட பிறந்த குணமா இருக்கும். இவங்க கிட்ட வாழ்க்கையில எப்பவுமே ஒரு ரகசியம் ஒழிஞ்சிட்டே இருக்கும். 8ஆம் இடத்தினுடைய தன்மைகள் கூட இருந்துட்டே இருக்கும். காலபுருஷன் 8ஆம் அதிபதி செவ்வாய் ஒரு வேகமான ஒரு கிரகம். அப்ப இந்த மாதிரி விருச்சிகத்தில் பிறந்தவர்கள் நல்ல ஒரு சுறுசுறுப்பு, வேகம், விவேகம், கோபம், பிடிவாதம் இதெல்லாம் கூட அவங்களுக்கு இயற்கையிலே டிராவல் ஆகும். ஆனாலும் வாழ்க்கையில சாதிக்க பிறந்தவர்கள் விருச்சிகத்தில் பிறந்தவர்கள். அந்த விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு 9 கிரகங்களுடைய தசாபுத்திகள் அப்படின்னு கணக்கு எடுத்தோம்னா, சூரிய திசை அப்படின்னு முதல் வச்சுக்கலாம். சூரிய திசை அப்படிங்கிறது, சூரியன் விருச்சிகத்திற்கு 10ஆம் அதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி, 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துக்கு அதிபதி. அப்ப வாழ்க்கையில் சூரியன் விருச்சிக லக்னத்துக்கு மிகப்பெரிய வெற்றி, தொழில், அந்தஸ்தை கொடுக்கக்கூடியவர். ஒரு திசை வரும் வயது காலம் ரொம்ப முக்கியம். எந்த வயதுல அந்த திசை வருதோ அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிரகம் அந்த தசாபுத்தி பலனை செய்யும். இப்ப இளமையில் சூரிய திசை, தொழில் செய்ய முடியுமா? தொழிலுக்கான பலன் கிடைக்குமா? இருக்காது. அப்ப இளமையில் சூரிய திசை வரும்போது அந்த குழந்தைகளுக்கு கர்மஸ்தானம் செயல்படும். தகப்பனுக்கு சூரியன்கிற அப்பா ஸ்தானத்துக்கு அந்த தொழில் ஸ்தானம், வெற்றி, யோகங்களை சூரியன் நின்ற இடத்துக்கு தகுந்த மாதிரி கொடுப்பார். அப்ப சூரியன் திசை இளமையில் வரும்போது பெரிய வெற்றிகளை தராது. குழந்தைகளுக்கான கல்வி மற்ற விஷயங்கள்ல நல்ல சுறுசுறுப்பு, வெற்றி, ஞானத்தை கொடுக்கும். அதே திசைகள் பிற்பகுதி ஒரு சம்பாதிக்கிற வயசுல வருதுன்னா தொழில் வளர்ச்சி, வெற்றி, யோகம், மிகப்பெரிய உயர்வு, நல்ல புகழ், அந்தஸ்து, பெரிய மனிதர்கள் தொடர்பு, வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு பிரபலம் அடையக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் சூரியன் கொடுப்பார். அப்போ ஒரு திசை வரும் வயதை பொறுத்தும் பலன்கள் மாறுங்கிறது தான் உண்மை. அப்ப சூரியன் 10ஆம் அதிபதிங்கிறனால விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் கெடாம இருக்கணும். குறிப்பா 3, 6, 8, 12 இந்த மறைவு ஸ்தானங்கள்ல இல்லாம நல்ல பலம் பெற்று அமைப்பு பெற்று திசை நடத்தும் போது சூரிய திசை வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். அடுத்து சந்திர திசை 10 ஆண்டுகள். சந்திரன் விருச்சிகத்திற்கு பாக்கியாதிபதி, 9ஆம் இடம், பாக்கியஸ்தானம், புகழ், அந்தஸ்து, உயர்வு, வெற்றி, வாழ்க்கை எல்லா பாக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு கிரகம் சந்திர பகவான் தான். அப்ப சந்திர திசை விருச்சிகத்திற்கு மிகப்பெரிய ஒரு யோக திசை. அப்படின்னா அந்த திசை வரும் வயதை பொறுத்து அந்த திசைகளுக்குண்டான வெற்றிகள் கிடைக்கும். இப்ப இளமையில் சந்திர திசை அப்படிங்கும் போது அந்த குழந்தைகளுக்கு கல்வி, ஞானம், ஆரோக்கியம், மெமரி பவர் இதெல்லாம் சூப்பரா இருக்கும். திருமணம், சம்பாதிக்கிற வயசு இதெல்லாம் சந்திர திசை வந்தாலும் சந்திரன் மிகப்பெரிய பாக்கியம், வெற்றி, உயர்வு கொடுப்பாரு. நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல உத்தியோகம், நல்ல தொழில், அந்தஸ்து பிற்பகுதியில் வரும்போதும் நல்ல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய பாக்கியாதிபதி திசை சந்திர திசை. ஆனா சந்திரன் அந்த ஜாதகத்துக்கு கெடாம இருக்கணும். விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் 3, 6, 8, 12 மறையக்கூடாது. 3ஆம் இடம் சொல்லக்கூடிய மகரம், 6ஆம் இடம் சொல்லக்கூடிய மேசம், 8ஆம் இடம் சொல்லக்கூடிய மிதுனம், 12ஆம் இடம் சொல்லக்கூடிய துலாம், இதுல சந்திரன் மறையாம இருக்கணும். அப்படி இருந்து சந்திர திசை அவர்களுக்கு திசை வரும் காலம் எந்த வயதா இருந்தாலும் அந்த வயது காலத்தில் சந்திரன் மிகப்பெரிய வெற்றிகளை 10 ஆண்டுகள் தருவார். அடுத்து செவ்வாய் திசை.
செவ்வாய் ஒரு 7 வருடம் நடக்கக்கூடிய திசை. செவ்வாய் விருச்சிக லக்னத்துக்கு லக்னாதிபதி அவரே ராசி அதிபதியா வர்றாரு. அப்போ ஒரு ஜாதகத்திற்கு லக்னாதிபதி ராசி அதிபதி என்பவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியவர் அப்படின்னாலும், இந்த விருச்சிகத்திற்கு ஒரு விதிவிலக்கு, சில நன்மைகளை கொடுத்தாலும் அதற்கு தகுந்த சில தடை தோல்விகளையும் செவ்வாய் கொடுப்பார். அப்ப செவ்வாய் திசை 7 வருஷம் நல்ல திசை அப்படின்னாலும் கூட சில தடை தோல்விகள் இருக்கும். அஷ்டமாதிபதியத்துடைய வேலையை செவ்வாய் கண்டிப்பாக செய்வார். அப்ப அந்த திசை வரும் வயது காலத்தை பொறுத்து நல்ல வெற்றிகள் முழுமையாக கிடைக்கும். இளமையில் செவ்வாய் திசை கொஞ்சம் ஆரோக்கிய பிரச்சனைகள், தடை தோல்விகளை கொடுக்கும். படிக்கிற வயசுல நிறைய படிப்பு அது சார்ந்த விஷயங்களை செவ்வாய் கெடுப்பாரு. தடை தோல்விகளை செவ்வாய் ஏற்படுத்துவாரு. தொழில், உத்தியோகம், திருமண வாழ்க்கை இந்த காலங்களிலும் செவ்வாய் நிறைய தடைகளை ஏற்படுத்துவாரு. அப்ப செவ்வாய் நல்ல பாவங்கள்ல இருந்து திசை நடத்தினா பாதிப்பு இல்லாமல் போகும். பிற்பகுதியில் செவ்வாய் திசை வந்தாலும் ஆரோக்கியத்திற்கு கேடுதான். செவ்வாய் நல்ல இடங்கள் இருந்தா வெற்றிகள் நிறைய கிடைக்கும். பொதுவா செவ்வாய் இயற்கை பாவியும் கூட. 3, 6, 8, 12 மறைந்திருந்தால் வெற்றி என்றாலும் கூட லக்னாதிபதி ராசி அதிபதி மறையக்கூடாது. அப்ப நல்ல ஸ்தானங்கள் நின்றாதான் வெற்றி நிறைய செவ்வாய் கொடுப்பார். அடுத்து ராகு திசை 18 வருஷம். அப்ப ராகு திசை என்பது விருச்சிகத்தில் பிறந்தவர்களுக்கு 18 ஆண்டுகள் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு திசை. ராகு பொறுத்தளவுக்கு சொந்த வீடு கிடையாது. ராகு நின்ற இடத்தை பொறுத்துதான் வெற்றி தோல்விகளை தீர்மானிப்பாரு. அப்ப ராகுங்கிற இயற்கை பாவி பிறக்கும் போது லக்னத்திற்கு ராசிக்கு 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள் இருந்தால் மிகப்பெரிய வெற்றி, விபரீத ராஜயோகம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பது விதி. அப்ப ராகு திசை விருச்சிகத்துக்கு வருதுனாலே ராகு மறைவு ஸ்தானங்கள் இருக்கணும். அப்பதான் வெற்றிகள் நிறைய கிடைக்கும். இல்லாட்டி 18 வருஷ திசையானது வாழ்க்கை நிறைய தடை தோல்வி, இளமையில் கல்வியில் தடை, சம்பாதிக்கிற வயசுல தொழில் தடை, வருமான தடை, பொருளாதார தடை, பிற்பகுதியில நிறைய தடை தோல்விகள், ஆரோக்கிய பிரச்சனைகளை ராகு கொடுப்பார். எனவே ராகு திசை என்பது விருச்சிகத்திற்கு பலம் குறைஞ்சு 3, 6, 8, 12 இருந்தால் வெற்றியே. அடுத்து குரு திசை 16 ஆண்டுகள் குரு திசை. குரு பகவான் விருச்சிகத்திற்கு மிகப்பெரிய ஒரு யோகாதிபதி. 2, 5 குடையவர். தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். அதே மாதிரி 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். வெற்றிக்கான ஒரு கிரகமே குருதான். குரு முழு சுப கிரகம், இயற்கை சுபரும் கூட, லக்ன சுபரும் கூட. அப்ப அந்த திசை 16 ஆண்டுகள் குரு நல்ல ஸ்தானங்கள் திசை நடத்தணும். 16 ஆண்டுகள் எந்த வயதில் வந்தாலும் வெற்றி மேல் வெற்றி தான். சம்பாதிக்கிற வயசுல வந்தா நல்ல ஒரு புகழ் அந்தஸ்து, நல்ல பண வரவு, நல்ல ஒரு செல்வம், செல்வாக்கியம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய திசையாக இருக்கும். குரு திசை என்பது 16 ஆண்டுகள். ஒருவேளை குரு பகவான் நீச்சம் பெற்று மகரத்தில் நீச்சமாயோ இல்ல 3, 6, 8, 12 நின்று திசை நடத்தும் போது அந்த திசை பெரிய வெற்றியை தராது. குரு திசை என்பது விருச்சிகத்திற்கு நல்ல பலமா இருக்கணும், கெடக்கூடாது. அடுத்து சனி திசை 19 ஆண்டுகள். சனி திசை என்பது விருச்சிகத்தை பொறுத்தளவுக்கு நல்ல திசை கிடையாது. சனி பகவான் 3, 4 உடையவர். 3ஆம் இடத்திற்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதி. 4ஆம் இடம் கேந்திர ஸ்தானம், இடம், நிலம், வீடு, வாகனம், சொத்துகள் இதை தரக்கூடிய இடம் என்றாலும் அவர் லக்னத்துக்கு பாவிதான். அப்ப விருச்சிக லக்னத்தில் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் லக்னாதிபதி ராசி அதிபதி என்கும் போது செவ்வாய்க்கு சனி பகைங்கிறதுனால சனி திசை பொதுவா 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள்ல இருந்து திசை நடத்தும் போது மிகப்பெரிய வெற்றிகளை அந்த சனி கொடுப்பாரு. அது இல்லாம சனி பகவான் பலம் பெற்று திசை நடத்தும் போது வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை கொடுக்கிறாரு. எந்த வயதில் அந்த திசை வந்தாலும் வாழ்க்கையில் அந்த திசை 19 ஆண்டுகள் போராட்டத்தை தரக்கூடிய திசையாக அமையுது. எனவே உங்களுக்கு விருச்சிகத்தில் பிறந்திருந்தால் சனி உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்காருன்னு பார்த்து அதுக்கு தகுந்த வழிபாடுகள், அதுக்கு தகுந்த பரிகாரங்களை செய்யும் போது வெற்றிகளை அடையலாம். அடுத்து புதன் திசை 17 ஆண்டுகள். புதன் விருச்சிகத்திற்கு 8, 11 குடையவர். புதனும் விருச்சிக லக்னத்திற்கு பாவிதான். அஷ்டமாதிபதி, தடை தோல்வி அவமானம், கடன் நோய் வழக்கு எதிரிகள் கெட்ட சம்பவங்கள் இதையெல்லாம் தரக்கூடியவர் யார் அப்படின்னா இந்த விருச்சிகத்திற்கு புதன் தான். அப்ப புதன் அவரே உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்கு அதிபதியா வந்தாலும் கூட அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய 8ஆம் அதிபதி ஆதிபத்தியத்தை பெறுவதால் புதன் பலம் குறைஞ்சு இருக்கணும். புதன் தன் நீச்ச வீடுகள்ல மீனத்துல நீச்சமா இருக்கலாம், இல்லது 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்தில் புதன் மறைஞ்சிருந்து அந்த திசை நடத்தும் காலத்துல பெரிய பாதிப்புகள் இருக்காது. பொதுவாகவே புதன் திசை என்பது எந்த லக்ன ராசிக்கும் ஒரு தோல்வியை கொடுத்துதான் போகுது, சில பிரச்சனைகள் தருது, கடன் நோய் வழக்கு இது மாதிரி சில தொந்தரவுகள் கொடுக்குது. காரணம் புதன் கால புருஷனுக்கு 6ஆம் அதிபதிங்கிறதுனால அந்த தன்மை கூட சேர்த்துதான் கொடுப்பாரு. அப்ப பலம் குறைஞ்சு இருக்கும் போது பெரிய பாதிப்புகள் வராது. விருச்சிகத்தை பொறுத்தளவுக்கு புதன் பலம் குறைஞ்சு திசை நடத்தணும். அடுத்து கேது திசை 7 ஆண்டுகள்.
கேதுவுக்கு அது மாதிரிதான், சொந்த வீடு கிடையாது. கேது பகவான் வந்து 7 ஆண்டுகள் திசையும் போது மறைவு ஸ்தானங்கள் நின்று திசை நடத்தும் போது 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்தில் கேது மறைந்திருந்து திசை நடத்தினால் நல்ல விபரீத ராஜயோகமாக 7 வருஷம் கேது திசை வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடிய திசையாக இருக்கும். அப்ப விருச்சிகத்தை பொறுத்தளவுக்கு கேது மறைவு ஸ்தானங்கள் இருப்பது பலம். அடுத்து சுக்கிர திசை 20 ஆண்டுகள். சுக்கிர திசை என்றாலே ஒரு யோக திசை என்று பொதுவாக ஒரு கருத்து இருக்கு. அவருக்கு என்னப்பா சுக்கிர திசை அடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சுக்கிரன் ஒரு யோகாதிபதியாக பொருளாதாரத்துக்கான வெற்றியை தரக்கூடிய திசை அப்படின்னாலும் கூட விருச்சிகத்திற்கு சுக்கிரன் வந்து நல்லவர் கிடையாது. 7ஆம் இடத்துக்கு சொல்லக்கூடிய மாரகஸ்தானத்துக்கு அதிபதியா வர்றாரு. அவரே 12ஆம் இடக்கூடிய விரயஸ்தானத்துக்கு அதிபதியா வர்றாரு. அப்ப சுக்கிரன் வந்து விருச்சிக லக்னத்திற்கு திசை என்பது ஒரு நல்ல திசை கிடையாது. 20 ஆண்டுகள் பெரிய ஒரு வெற்றியை தரமாட்டார் என்றாலும் அவர் களத்திர காரகனா வர்றதுனால, களத்திர ஸ்தானாதிபதி வர்றதுனால நல்ல பாவங்கள் இருந்தால் நல்ல மனைவி, நல்ல வாழ்க்கை கிடைக்கும். ஆனாலும் வெற்றிகள் என்பது 20 ஆண்டுகள் சுக்கிரன் வந்து பலம் குறைஞ்சு இருக்கணும், நல்ல பாவங்கள் இருக்கணும். அந்த சுக்கிரன் நின்ற பாவத்தை பொறுத்துதான், கூட சேர்ந்த கிரகத்தை பொறுத்துதான் பலன்கள் சிறப்பா கிடைக்கும். எனவே அந்த விருச்சிகம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர திசை என்பது ஒரு நல்ல திசை கிடையாது 20 ஆண்டுகள். ஆனால் சுக்கிரன் நின்ற இடத்தை பொறுத்து ஒரு சிலருக்கு விபரீத ராஜ்யோகத்தை கொடுத்துடுறாரு. நல்ல ஒரு இடம் 12ஆம் அதிபதி போய் 6ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துல இருக்கும்போது விபரீத ராஜ்யோகத்தை கொடுத்துடுறாரு. அதே அனுபவத்துல பாக்குறோம். அப்ப உங்க சுய ஜாதகத்தை நீங்க பார்த்து ஒரு கிரகம் எந்த பாவத்தில் இருக்குது, எந்த கிரகத்துடன் சேர்ந்திருக்கு, எந்த நட்சத்திர காலில் நின்று இருக்கு, இதையெல்லாம் பார்த்துதான் ஒரு திசையை நீங்க தீர்மானிக்க முடியும். எனவே விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் உங்க சுய ஜாதகத்தை எடுத்து சூரியன் முதல் சுக்கிரன் வரை இந்த 9 கிரகங்களும் உங்களுக்கு எந்தெந்த பாவங்கள்ல நிக்குது, நல்ல இடங்கள்ல நிக்குதா, இல்ல உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்துல இருக்கா, இல்ல தீமை செய்யக்கூடிய இடத்துல இருக்கா, அந்த திசைகள் வரும் வயது காலம் இருக்கா, இதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்தமான எளிய வழிபாடுகள் பரிகாரங்களை செய்யுங்க. இந்த 9 கிரகங்கள் திசை அப்படியே எல்லாருக்கும் வருமானா வராது. ஒரு சிலருக்கு ஒரு திசைகள் வராம கூட போகும். ஏன்னா 120 ஆண்டுகள் ஒரு மனிதன் உயிரோடு இருந்தாதான் எல்லா திசைகளும் அனுபவத்துல வரும். 120 ஆண்டுகள் உயிரோடு இருக்கிறதுக்கு இப்ப சாத்தியம் இல்லை. ஏன்னா இப்ப ஆயுட்காலமே 60, 70ங்கிறது சராசரி வயதா ஆகி போச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு சில திசைகள் வராமே போகும். சுக்கிர திசை வராமல் போகலாம், சனி திசை ஒரு சிலருக்கு வராம போகலாம். இந்த மாதிரி ஒரு சில திசைகள் வராமல் போறதுக்கு 1-2 திசைகள் வராமல் போறதுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. ஏனென்றால் அவர்கள் பிறந்த முதல் நட்சத்திரத்தை பொறுத்துதான் முதல் திசை ஆரம்பிக்கும். இப்ப முதல் வந்து இப்ப விருச்சிக ராசியில பிறந்து விருச்சிகத்துல வந்து அனுச நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா சனி திசை முதல் திசையா வந்துடும். அப்ப சனி திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, இந்த வரிசையில தான் திசைகள் வரும். அப்படிங்கும்போது கடைசி 2 திசைகள் குரு திசையெல்லாம் வராமல் போயிடும். அப்ப இந்த மாதிரி வந்து ராகு திசையெல்லாம் வராமல் போயிடும். இந்த மாதிரி வந்து உங்க நட்சத்திரம் எதுவோ அதன் அடிப்படையில திசைகள் முதல்ல எந்த திசை தொடங்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி திசை வரிசைகள் மாறும்போது ஒரு சில திசைகள் உங்களுக்கு வராமல் போகலாம். அப்ப உங்களுக்கு வரக்கூடிய திசைகள் நல்ல இடத்துல இருக்கான்னு மட்டும் நீங்க பார்த்துட்டா போதும். அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை வாழ்க்கையில கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணும் என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம்.